நார்மலா வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களோட சாயிலுக்கு ஏத்த மாரி சில வந்துட்டு ஃபெர்டிலைசர அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. காலங்காலமா அவங்க ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாதனால, அவங்களுக்கு எந்த சீசனுக்கு எந்த ஃபெர்டிலைசர் போடணுங்கிறது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கு. பட் ஆனா அது வந்துட்டு டெக்னிக்கலா கரெக்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, அது தெரியாது. ஏன்னா அவர் ஈல்டு வந்திருக்கு. அதனால இந்த ஃபெர்டிலைசர போடுறது. நீங்க வந்துட்டு அந்த மண்ண வந்துட்டு பரிசோதனை மையம் நெறைய இருக்கு. இங்க இருக்கு. ஆனா அது வந்துட்டு கிரவுண்ட்ல அப்ளை ஆகுதா? ஃபார்மர் வந்துட்டு கொண்டு போய் குடுக்குறாரா? எல்லா ஃபார்மரும் அத யூட்டிலைஸ் பண்றீங்களா? இந்த அவேர்னஸ் யார் இருக்கோ அந்த அவேர்னஸ் இல்லாதவங்க வந்துட்டு பண்றது. அந்த அவங்களுக்கு வந்துட்டு ரீச் ஆகும். ஃபார்மர் வந்துட்டு கண்டிப்பா அந்த அளவுக்கு எஜுகேட்டடும் இருக்காங்க. சிலர் வந்துட்டு தெரியாதவங்களும் இருக்காங்க. ஏன்னா சரி அவங்க வேணா வழி வழியா வந்தத வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். எஜுகேட்டடா இருந்தா கூட சிலர் வந்துட்டு வழி வழியா வர்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கலாம். அவங்க வந்து இந்த கனெக்டிவிட்டிய வந்துட்டு கொஞ்சம் கேப் அவங்களே வந்து வண்டி போட்டு அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஃபார்மிங் இந்த வில்லேஜ்ல வந்துட்டு ஃபார்மரோ இல்ல வந்துட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோ அவங்க எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இந்த ஃபார்மரை போய் பார்த்துட்டு போய் நாங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணுறோம் அந்த சாயில் இருந்து இது பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய நிலம் இவ்வளோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இது வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்துட்டு உங்க நிலத்துக்கு இவ்வளோ இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணும் இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்துட்டு வர வைக்கணும்னா கஷ்டம் நம்ம அவங்க போனாதான் தேடி போனாதான் பண்ணணும். அது ஒண்ணுது நார்மலா வந்துட்டு ஃபார்மர் இந்த போடுற உரம் வந்துட்டு எப்படி நடவுக்கு முன்னாடி வந்துட்டு அடி உரம்னு சொல்லுவாங்க அடி உரம் போடுவாங்க ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு சிலர் வந்துட்டு 2 மூட்டை போடுவாங்க 2 மூட்டை அதாவது 2 மூட்டைன்னா 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் 2000 ரூபாய் 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு அதாவது சப்சிடி போய் 2000 ரூபாய் ஒரு மூட்டை அப்போ 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு 4000 ரூபாய் அப்புறம் ஒரு மூட்டை யூரியா போடுவேன் ஒரு மூட்டை யூரியா வந்துட்டு 300 ரூபாய் 4300 ரூபாய் இது இல்லாம வந்துட்டு வேற யாராவது வந்துட்டு வேற மருந்து கலந்து போடுது ஸோ இந்த வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 5000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது அந்த 5000 ரூபாய் போட்டுட்டு அவர் நடவு நடும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு இயற்கை இடர்பாடு வந்து ஒரு மழை வந்துருச்சு அந்த அந்த போட்ட மருந்து வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நஷ்டங்களும் ஏற்படுது இது இல்லாம வந்துட்டு நடவு நட்டதுக்கு அப்புறம் மேலேயும் சில வந்துட்டு மருந்து போடுவாங்க அதாவது கிராப் வந்துட்டு ரொம்ப நல்லா குரோத் வரணுன்றதுக்கு சில செயற்கை உரங்கள்லாம் போடுவாங்க இந்த உரங்களும் வந்துட்டு அப்பயும் வந்துட்டு உரம் போடும்போது அப்ளிகேஷன் வந்துட்டு மேனுவலாக போடும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் ஏன்னா அது வந்துட்டு ஈவனாக போகுது இல்லை சில இடத்துல வந்து அதிகமாகிடுது அதிகமான இடத்துல நல்ல க்ரோத் இருக்கு அதான் இம்மெச்சூர் க்ரோத் வந்துருக்கு ஸோ இது வந்துட்டு அப்ளிகேஷன்லேயே டிஃபிகல்ட்டி இருக்கு அதை வந்துட்டு டெக்னாலஜி மூலமாக கரெக்ட் அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு அப்பயும் வந்துட்டு தெரியும் ரெயின் வந்து இல்லைன்னா வந்துட்டு வாட்டரே இல்லைனாலும் ரெயின் வந்தாலும் டிஃபிகல்ட்டி தண்ணியே இல்லைனாலும் டிஃபிகல்ட்டி அப்போ வந்துட்டு உரமும் போடுறது கஷ்டமா இருக்கு ஸோ இது ஒரு கஷ்டமா இருக்கு இந்த உரம் மட்டுமே வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு இருக்கு ஒரு 8000 ரூபாய் கிட்ட வருது இந்த 8000 ரூபாய் உரம் வந்துட்டு போட்டாதான் வந்துட்டு ஈல்டு இது ஸோ அந்த 8000 ரூபாய் வந்துட்டு நேச்சுரல் இயற்கை இது வந்துட்டு சரியா வந்துட்டு நம்மளால போட முடியல அந்த காலத்துக்கு பண்ண முடியும் அது வந்துட்டு ஏன்னா மருந்து வந்துட்டு நம்ம வேஸ்ட் ஆகும் விவசாயிக்கு அந்த இந்த மருந்து வாங்கிறதுக்கு ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு கஷ்டமா இருக்கு இதை வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அது ஏதாவது வந்து பண்ண முடியும்னா அது பெட்டர் டெக்னாலஜி மூலியமா இந்த இது அந்த லாஸை வந்துட்டு கொஞ்சம் மினிமைஸ் அட்லீஸ்ட் ஒரு மினிமைஸ் நேச்சுரல் கெலாமிட்டி ஒன்றும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு மினிமைஸாக பண்ண முடியுமான்னு ஃபார்மரோட லாஸ் ஸோ அதுக்கு எதை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செலவை குறைச்சாலே வருமானம் கூடும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி செலவுகளை குறைக்கிறது அது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு